ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாதா ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து சாதா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பின்னாடி வந்து அடித்து திருப்பி தச்சுருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து லேஸ் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறக்கா இந்த லேஸ் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக அப்படியே வந்து ரவுண்ட் நெக்குக்கு போட்டோம்னா சுருக்கம் விழுகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக தைக்கிற மாதிரி தச்சுக்கிட்டு வரணும். பின்னாடி இடது கையில் வந்து அந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த பின்னாடி வர்றதை வந்து ப்ரெஷ் பண்ணி பிடிச்சிக்கணும். இது வந்து டிப்ஸு. அப்படியே நம்ம பிடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நம்ம வந்து ரவுண்ட் நெக்குக்கு வந்து நீட்டாக தைக்கும்போது அழகாக வரும். இல்லாட்டினா சுருக்கமாக இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். தைச்சு இதை வந்து 1/4 இன்ச்சு வந்து கேப் விட்டு அப்படியே வந்து ஓரத்தில் தைச்சிக்கிட்டு வாங்க. அந்த வளைவுலையெல்லாம் வந்து நிறுத்தி அந்த 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைங்க. அப்படியே பொறுமையாக நிதானமாக தைச்சிக்கிட்டு வாங்க. ஏன்னா பீடு இருக்கிறதுனால நீடில் வந்து உடஞ்சிராமல் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுட்டு வருவோம். அந்த வளைவு இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டு தைங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம முன்ன பண்ணோம்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு வந்து நடுவில் அந்த க்ரீன் கலர் கிளாத்து தெரிகிற மாதிரி வச்சு ஓரத்தில் வந்து ஆப்போசிட்டில் வந்து இப்படி வச்சு அடிக்கணும். இதில் வந்து அந்த 1/2 இன்ச்சு கேப் விடும்போது நடுவில் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்து சுருக்கம் இல்லாமல் அதை சரி பண்ணி எடுத்து விட்டு பொறுமையாக தைங்க. இல்லாட்டினா நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி கொசன்னு இருக்க மாதிரி இருக்கும். சுருக்கமாக அங்கங்கே சுருக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் அதை சுருக்கம் இல்லாமல் நீவி விட்டு கரெக்ட் பண்ணி தைங்க. சரிங்களா? அதை சரி பண்ணி மெதுவாக அடிங்க. நம்ம இப்போ வந்து லேஸ் வந்து அந்த கோல்டன் கலர் கிளாத்தில் அடிக்கிறோம்ல, அதனால் அந்த கோல்டன் கலர் வந்து த்ரெட்டு போட்டுக்கோங்க நூல். ஏன்னா வந்து க்ரீன் கலர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக கூட இருக்கலாம். கோல்டன் கலர் வந்து இப்போ அந்த நூல் மாற்றிக்கிங்க. பார்த்து அடிங்க. ஏன்னா அந்த பீடு இருக்கிறதுனால அப்புறம் நீடில் உடஞ்சிரும். முடிச்சாச்சு. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு தையல் வந்து அப்படியே அடிஷ்னலாக அந்த முன்னாடி போட்டோம்ல லேஸ்க்கு தையல், அது மாதிரி இன்னொன்று தையல் போட்டுக்கோங்க. அந்த வளைவில் வந்து பார்த்து அடிங்க, சுருக்கம் இல்லாமல். கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸாக உள்ளதை. இதை நம்மளுடைய அவுட்லுக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி பப் கைக்கும் இந்த மாதிரி லேஸ் வைக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு கைக்கு வச்சுருக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து இப்போ நம்ம பேக் சைடு வந்து தைச்சோம் இல்லையா, அதோடைய ஃபினிஷிங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நம்ம ஆல்ரெடி அடிச்சிருந்தது. நம்ம இன்னொரு கைக்கு வந்து எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் இந்த அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அடித்து திருப்பிட்டு பஃப் வச்சுருக்கிறேன். அதில் வந்து அந்த பீடு லேஸ் வந்து வைக்கிறோம். நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே அடிச்சுக்கிட்டு வர்றோம். அப்படியே பொறுமையாக அந்த க்ரீன் கலர் கிளாத் அந்த சைடும் தெரியணும், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அங்கிட்டு தெரியணும். அந்த ஆல்ரெடி போட்டிருந்த தையல் மேலே அதை வச்சு சரி பண்ணி தைக்கணும். இதான் நம்மளுடைய அவுட்லுக்கு. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.